கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 17/3/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இஃப் யூ பிலீவ்ட் யூ வுட் see the glory of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தை தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழியத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் காண முடியும் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. அதை குறித்து மார்க் 11:23 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுகிறீர்களோ, சொல்லுகிறீர்களோ, இது நடக்க வேண்டும், இது கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு கூட ஒரு காரியத்தை நீங்கள் பேசும் பொழுது, விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காணும்படியாய், ஹல்லேலூயா, ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். இது எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமாய் காணப்படுவது விசுவாசம். தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம் அசைக்கப்பட முடியாதபடி ஆணித்தரமான விசுவாசமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமேயானால், கர்த்தர் சாதாரணமான காரியத்தை அல்ல, அசாதாரணமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு என் ஆண்டவரால் முடியும் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில். கிறிஸ்தவ வாழ்க்கையே நம் ஆண்டவரை நம்பி ஆராதிப்பதும் விசுவாசத்தின் அடிப்படையிலே தான். ஆண்டவரை முழு மனதோடு கூட விசுவாசித்து அந்த காரியங்களுக்கு குறித்து விசுவாச அறிக்கை செய்வோம். நடக்கும், கிடைக்கும், ஆகும், தருவார், செய்வார், அவரால் முடியாது ஒன்றுமில்லை, கர்த்தரால் இது கைகூடி வரும், கர்த்தர் இது வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் அனுகூலமாய் செய்வார். இப்படிப்பட்ட பாசிட்டிவ் ஃபெய்த் கன்ஃபஸ் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் காண முடியும். நம்புவோம், விசுவாசிப்போம், அதை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளிலும் இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் காண பண்ண உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதிசயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடைபெறுவதாக. அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடைபெறுவதாக. விரும்புகிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கைகூடி வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவனாய் கர்த்தர் அதிசயமான காரியங்களையும் நீருடைய வாழ்க்கையில் நடப்பிக்க, எல்லாமே விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அசாதாரணமான காரியத்தையும் என் தேவன் சாதாரணமாய் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்றைய கேள்வியும் பதிலும். சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. யார் யாரிடத்தில் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்து நாட்டில் உள்ள சபைகளுக்கு சொன்னது. கலாத்தியர் 2:5. இந்த நாளுக்கான கேள்வி, முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு 11 நாட்கள் இலங்கை தேசத்தில் ஊழியங்களை முடித்துவிட்டு நேற்று மாலை 4 மணிக்கு வந்து சேர்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும்
நன்றியுடையவனாய் காணப்படுகிறேன். ஆமேன்.